அந்த நாட்டில் ஒரு அழகான ஊர் ஒன்று இருந்துச்சு. அந்த ஊரோட நுழைவு வாயில ஒரு பெரியவர் யாரும் அந்நியர்கள் நுழைஞ்சிடக்கூடாதுன்னு எப்போதும் காவல் காத்துட்ருப்பாரு. ஒரு நாள் ஒரு வாலிபன் அந்த ஊரை நோக்கி வந்தான். அந்த வயசான காவலாளியை பார்த்து, ஐயா பெரியவரே, இந்த ஊர் மக்கள் எப்படி அப்படின்னு கேட்டான். அந்த வாலிபனை மேலும் கீழும் பார்த்துட்டு, ஏன் தம்பி கேட்குற, இந்த ஊருக்கு குடிவர போறியா அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அந்த வாலிபன், ஆமாம் பெரியவரே, நான் முன்னாடி இருந்த ஊர் ரொம்ப மோசம். எதுக்கெடுத்தாலும் சண்டைக்கு வருவாங்க. ஒருத்தரை பற்றி ஒருத்தர் தப்பாக பேசிக்கிட்டு திட்டிக்கிட்டும் இருப்பாங்க. எப்படா அந்த ஊரை விட்டு வருவோம்னு இருந்துச்சு. அதான் இந்த ஊர் மக்கள் எப்படின்னு உங்ககிட்ட கேட்டேன் அப்படின்னு சொன்னான். அதுக்கு அந்த பெரியவர், நீ வேற தம்பி, இந்த ஊர் உன்னுடைய ஊரை விட ரொம்ப மோசம். போட்டி, பொறாமை, ஜாதி சண்டை, கலவரம், ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். நீயே நிம்மதியை தேடி வர, உனக்கு இந்த ஊர் சரிப்படாது தம்பி அப்படின்னு சொல்லி அந்த வாலிபனை வந்த வழியே வழி அனுப்பி வச்சாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த வழியா வந்த வேற ஒரு ஆளு அந்த பெரியவர்கிட்ட அதே கேள்வியை கேட்டான். ஐயா, இந்த ஊரில் தங்கி வியாபாரம் பண்ணலான் இருக்கேன். இந்த ஊர் மக்கள் எப்படி அப்படின்னு கேட்குறான். அதுக்கு பெரியவர் சிரிச்சுக்கிட்டே, ஏன் தம்பி, உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சா அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு 2 குழந்தை இருக்குதுங்க அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்புறம் ஏன் இந்த ஊருக்கு வர, உங்கள் ஊர்லேயே வியாபாரம் பண்ணலாம்ல அந்த வயசான காவலாளி கேட்குறாரு. எங்கள் ஊர் மாதிரி வராதுங்க, அந்த ஊர் மக்கள் ரொம்ப பாசக்காரங்க. என் குடும்பம் இப்போ வறுமையில் இருக்குது, சம்பாதிக்கத்தான் இந்த ஊருக்கு வந்தேன். நல்லா சம்பாதிச்சுட்டு மறுபடியும் அங்கேயே போயிடுவேன் அப்படின்னு கண்கலங்கியபடி சொல்கிறான். அழாத தம்பி, இந்த ஊர் மக்களும் ரொம்ப நல்லவங்க, தைரியமாக நீ வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த கதவுகளை திறந்து அவனை ஊருக்குள்ளே வழி அனுப்பி வைக்கிறாரு. அந்த காவலாளி பக்கத்தில் இருந்த ஒருத்தர் அந்த 2 சம்பவங்களையும் கவனிச்சிட்டு இருந்தார். உடனே அந்த பெரியவர்கிட்ட, முதலில் வந்தவர்கிட்ட இந்த ஊர் பொல்லாததுன்னு சொன்னீங்க, இவர்கிட்ட மட்டும் ஏன் நல்ல ஊருன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த பெரியவர், இந்த உலகம் கண்ணாடி மாதிரி, நாம் எப்படி இருக்கிறோமோ அப்படித்தான் இந்த கண்ணாடியும் நம்ம காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வேற யாரும் ஊரை நோக்கி வாராங்களா அப்படின்னு காவல் காக்க ஆரம்பித்தார்.